ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி டீ வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பால் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் பாலும் இன்னொரு கிளாஸ் தண்ணியும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் 2 பேர்த்து வைக்க போகிறோம், அதனால இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து அடுப்பில் மேலே வச்சு பறிச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காமி. அப்புறமேட்டு அதே மாதிரி ஓரளவுக்கு சர்க்கரை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கோம். அது இப்படி நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 மினிட்ஸ் அது அப்படியே பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ தான் புதுசாக போடுறேன், அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே மேலே பொங்கி வந்துக்கிட்டு மேலே சருன்னு பொங்கிட்டு வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதனால அப்படி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குட்டீஸ் பேக்கிங் ஆஃப் இந்த மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும். இதே மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம். எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பொங்கிட்டு வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பொங்கிட்டு வரும்போது இப்படி பொங்கிட்டு வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மோர் வீடியோஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.